வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே சூடான ஒண்ணு. அதாவது எப்படி சொல்றது, சென்னை மாமல்லபுரத்துல நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவங்களோட 2026 மகளிர் தின உரை தான் நம்ம சோர்ஸ். ஆமா. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம லிசனர்ஸ்க்கு தெளிவுபடுத்திடலாம். இந்த உரையில இருக்கிற அரசியல் கருத்துக்கள் ஆளுங்கட்சிக்கோ இல்ல எதிர்கட்சிக்கோ ஆதரவானதோ எதிரானதோ கிடையாது. நாங்க எந்த பக்கமும் இல்ல. மூல தகவல்ல என்ன இருக்கோ அத அப்படியே நடுநிலையா அக்குவேறு ஆணிவேரா பிரிக்க போறோம். அவ்வளவுதான். கரெக்ட். நாம அந்த சோர்ஸ் மெட்டீரியலை டீகோட் பண்ண மட்டும்தான் செய்றோம். சரி, இந்த உரை ஆரம்பிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யானை கதையோடு தொடங்குது, கவனிச்சிங்களா? ஆமா, அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸ் கதை. அதாவது ஒரு உஷாரான யானைய ஒருத்தர் ஏமாத்த நினைப்பார். தேங்காய்க்கு பதிலா சுண்ணாம்பையும் வாழைப்பழத்துக்கு பதிலா பஞ்சையும் கொடுத்து ஏமாத்த பாப்பார். ஆனா யானைக்குத்தான் ஞாபக சக்தி அதிகமாச்சு. அதனால எக்ஸாக்ட்லி. 2வது முறை அவர் ஏமாத்த வரும்போது அந்த யானை அவரை தூக்கி வீசிடும். இதுல ஒரு செம்ம சூப்பரான அரசியல் உருவகம் இருக்கு. அந்த யானை வேற யாரும் இல்ல, நீங்க தான். அதாவது நம்ம வாக்காளர்கள். ஏமாத்துறவங்க தான் நிர்வாகம். மக்களை இனிமே ஏமாத்த முடியாதுங்கிற ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இது. உண்மைதான். சரி, வாக்காளர்கள் அப்படிங்கிற அந்த யானைய இனிமே ஏமாத்த முடியாதுன்னு சோர்ஸ்ல முடிவு பண்ணியாச்சு. அப்போ அவங்களோட உண்மையான நம்பிக்கையை பெற என்ன வியூகங்களை முன்வைக்கிறாங்க? குறிப்பா பெண்களை மைய வச்சு ஒரு பெரிய ஆமா, பெண்களை வெறும் ஓட்டு வங்கியா பார்க்காம அவங்க பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கணும்னு பல திட்டங்களை சொல்றாங்க. உதாரணமா அந்த மதிப்பு மிக மகளிர் திட்டம். அரசு ஊழியர்கள் தவிர்த்து 60 வயதுக்குட்பட்ட குடும்பத் தலைவிகள் எல்லாருக்கும் மாசம் 2500 ரூபாய் வழங்கப்படும்னு ஒரு பெரிய அறிவிப்பு அதுல இருக்கு. மாசம் 2500ங்கிறது ஒரு குடும்பத்துல நிஜமாவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அன்னபூரணி சூப்பர் செக்ஸ் திட்டம் மூலமா வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் தரப்படும் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் அன்றாட பொருளாதார சுமையை குறைக்கும் விஷயங்கள் தான். ஆனா இது வெறும் மாதாந்திர உதவித்தொகையோட நிக்கல. கரெக்ட். ஒரு பெண்ணோட வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு கட்டத்திலயும் அரசு துணை நிக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. குழந்தை பிறக்கும்போது தாய் மாமான், தங்க மோதிரம், அப்புறம் ஒரு பேபி வெல்கம் கிட். படிக்கும்போது கல்வி இடைநிற்றலை தவிர்க்க காமராஜர் கல்வி உறுதி திட்டம் மூலமா தாய்க்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் தரப்படும் சொல்றாங்க. அப்புறம் கல்யாணத்தின் போது அண்ணன் சீர்திட்டம் மூலமா ஒரு பவுன், அதாவது 8 கிராம் தங்கமும் பட்டுப்புடவையும் தரப்படும் சொல்றாங்க. இப்படி பிறப்பு முதல் திருமணம் வரை இது ஒரு முழுமையான பேக்கேஜ். வாவ்! ஆனா பொருளாதாரத்தை மட்டும் வச்சு ஒரு பெண்ணோட சுதந்திரத்தை உறுதி பண்ணிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் வேணும். அதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு துளியும் இடமளிக்காத ஒரு ஜீரோ டாலரன்ஸ் முறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க. போக்குவரத்துல தமிழ்நாட்டுல பிங்க் பஸ்ன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாம எல்லா அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம்னு அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல மூவ். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த ராணி வேலு நாச்சியார் படம் தான். ஆமா, சாதாரண உடையில பாடி கேமரா பொருத்தி செயல்படக்கூடிய 500 குழுக்கள் மாநிலம் முழுக்க அமைக்கப்படும்னு சொல்றாங்க. ரெகுலர் போலீஸ் சிஸ்டத்துல இருந்து இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. பொது இடங்கள்ல தங்களை கண்காணிக்க ஒரு சிறப்பு படை இருக்குங்கிறதே பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பை ஃபீல் பண்ண வைக்கும். இது போக அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் ஸ்மார்ட் பேனிக் பட்டன்கள் பொருத்தப்பட்டு கரெக்டா 5 நிமிடங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த நீதிமன்றங்கள் பெண்களுக்கு எதிரான நிலுவையிலுள்ள வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும்னு சொல்றாரு. ஆக குற்றத்தை தடுக்கிறது, நடந்தா உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு 2 பக்கமும் கவர் பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு வரி செலுத்துபவரா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி வந்திருக்கும். தங்கம், பணம், இலவச பயணம், நீ இத்தனை திட்டங்களுக்கும் எங்க இருந்துங்க பணம் வரும்? மாநிலத்தையே கடனாளியா மாத்திடுவாங்களான்னு தானே கேக்குறீங்க? இந்த கேள்விக்கான பதில சோர்ஸ்ல ரொம்ப சாமர்த்தியமா கையாண்டு இருக்காங்க. இங்கேதான் அந்த உரையின் மிக முக்கியமான ரொம்ப தைரியமான வாதம் முன்வைக்கப்படுது. அவர் புதுசா எந்த வரியையும் போட போறதா சொல்லல. பதிலா மாநிலத்தோட மொத்த பட்ஜெட்டான 4.39 லட்சம் கோடி ரூபாயில சுமார் 30% ஊழலாவே போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆமா, அத அவர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு ரொம்ப ஷார்ப்பா விமர்சிக்கிறார். அந்த 30% நிதி கசிவை தடுத்தாலே மக்களுக்கான இந்த பிரம்மாண்டமான திட்டங்களை ரொம்ப எளிதாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட கணக்கு.
இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, தன்னோட திட்டங்களுக்கு எப்படி நிதி திரட்டுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் கூட. ரொம்பவே சுவாரஸ்யமான கணக்கு இது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஏன் முக்கியம்? ஒரு வாக்காளராகவும் சமுதாயத்துல அக்கறை கொண்டவராகவும் இருக்கிற நீங்க இதை கவனிக்கணும். ஆமா, சமுதாயத்துல சரி பாதியா இருக்கிற பெண்களின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் இந்த மாதிரி திட்டங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்தும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். திட்டங்கள் எல்லாமே பேப்பர்ல பார்க்க ரொம்பவே ஈர்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா களத்துல இறங்கும்போது தான் நிஜமான சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம அலசல முடிக்கிறப்போ உங்க சிந்தனைக்கே ஒரு கேள்வியை வைக்கிறோம். இந்த பிரம்மாண்டமான திட்டங்கள் அனைத்தும் நிஜமாகவே நடைமுறைக்கு வந்தால் அது பெண்களின் சமூக பொருளாதார நிலையில் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துமா? அல்லது நடைமுறை சிக்கல்கள் நிறைந்த வெறும் அரசியல் கனவாகவே இது சுருங்கிவிடுமா? இத பத்தி நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான